ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன எதிர்பார்க்குறாங்க, உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பைல் செலெக்ஷன். நான் 2 பைல் உங்கள் முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக பிடிச்ச பைல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் ஒன். இப்போ உங்கள் பர்சனோட நோக்கம் என்ன, இப்போ கரண்ட்டில் இப்போ என்ன நோக்கத்தில் இருக்காங்க, சரிங்களா? உங்கள்கிட்ட வரணுமா, இல்லை உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி உங்களை வியூ பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம கடைசியாக பார்த்துடலாம். பைல் 1. ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, உங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். Pile 1. Okay. 10 of Swords. அவங்க இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ராங்காக தெரியறது, உங்கள் பர்சன் உங்களே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறதை தாண்டி உங்களை ஒரு ஹஸ்பண்டாவோ ஒரு ஒய்ஃபாவோ ஜென்யூனாக தான் பார்க்குறாங்க. உங்களை வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ப்ளே பண்ணுறதோ ஃப்ளர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரியான நோக்கம் கிடையாது. உங்களை ஜென்யூனாக பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு செக்யூர்டான லைஃப் தரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தரணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம், உண்மையான நோக்கமாக இருக்குது. ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் இப்போ வந்து ரொம்ப பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒரு பெரிய மாற்றம் அவங்க எண்ணங்களில் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்கக்கிட்ட பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன இதில் அவங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப இப்போ உங்களை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின புரிதல் ஏதோ சம்திங் வந்து அவங்க இன்ட்யூஷன், அவங்க உள்ளுணர்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, நீங்கள் 2 பேருமே சோல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அண்ட் எனர்ஜெட்டிக் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் எனர்ஜி வந்து கனெக்ட் ஆகியிருக்கு. 2 பேருமே எனர்ஜி வைஸ் வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ட்ரீம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே வரும். உங்கள் பர்சனோட ட்ரீமில் நீங்கள் அதிகமாக போயிட்டுருப்பீங்க. இப்போ இந்த ஒரு இன்னைக்கு அமாவாசை, நேற்று இல்லையா, நேற்று அமாவாசை. பட் எஸ், இந்த அமாவாசை டைமில் இந்த லைன் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸ் வைஸ் வந்து பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடந்துகிட்டு இருக்கும். அதில் உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடக்கிற இந்த யூனிவர்சல் வைஸ் நடக்கிற இந்த எனர்ஜி ஷிஃப்ட் எல்லாமே உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் யார், என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேஜிக் மாதிரி இது இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரில. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் உங்களுக்கு புரிதல் வரல. உங்களுக்கு நல்லாவே புரியுது இந்த கனெக்ஷன் என்ன மாதிரியான கனெக்ஷன். ப்ராபப்ளி நீங்கள் டேரோ பார்க்குறதுனால உங்களுக்கு தெரியலாம், இல்லை நீங்கள் யூனிவர்ஸோட வந்து கனெக்ட் ஆகியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே உங்களுக்கு வந்து உங்கள் இன்ட்யூஷன், நீங்கள் ஹைலி இன்ட்யூட்டிவ், சரியா? உங்கள் இன்ட்யூஷன் நல்லாவே உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்குது. உங்கள் பர்சன் இதில் எப்படியாவது உங்களை வந்து அவங்க லைஃப்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம், இல்லை பிளாக் மேஜிக், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் எங்கிட்ட பர்சனல் ரீடிங் எடுக்க வந்தவங்களே கூட சொல்லியிருக்காங்க, பிளாக் மேஜிக் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. பட் இங்கே வந்து பைல் 1ல் வந்து அது இருக்கிற மாதிரி தெரியுது. நிறையாவே பிளாக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இது எல்லாத்துக்குமே பொருந்தாது, சரிங்களா? உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெயின் வந்து அவங்க அனுபவிக்கிற இந்த வழி வந்து உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க உங்ககிட்ட இருந்து போனதுக்கான 2 ரீசன் இங்கே இருக்குது. ஒன்று, அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. சொசைட்டி முன்னாடி ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பட் அங்கே சந்தோஷமாக இல்லை, அங்கே அவங்களுக்குரிய லவ் இல்லை, சரிங்களா? அந்த லவ் தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து அவங்களோட வழியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களோட நோக்கம், எதிர்பார்ப்பு எல்லாமே இதுதான். தனிமையில் இருக்கேன், நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், உண்மையிலேயே உன்னோட லவ், உன் மேலே வச்சுருக்கிறது உண்மையான லவ், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பு. நீங்கள் பாருங்கள், மெஜிஷியன் வித் ஹை பிரிஸ்டஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. உங்ககிட்ட வந்து எனர்ஜி வைஸ் கனெக்ட் ஆக பார்க்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களை அப்ரோச் பண்ணுறது வந்து இப்போ முடியாத காரியம். நிறைய சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள்.
நிறைய சீக்ரெட் மெயின்டைன் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் அதுதான் வந்து உங்கள் பர்சனை வந்து இழுக்குது. ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த மாதிரி சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுதுன்னு சொல்லலாம். கோபம் வருது, இரிட்டேட் ஆகிறாங்க, ரொம்ப எரிச்சல் வருது. எப்படியாவது அவங்க லைஃப்குள்ளே வந்து உங்களை இழுத்துட்டு வரணும், நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. நம்பர் 8 வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா MAH I இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸாக இருக்கும். சரிங்களா? இப்போ அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறது, இந்த மாதிரி இந்த போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகிறது, இதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது. இப்போ இந்த எனர்ஜி ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற தாட்ஸ், அந்த எண்ணங்கள் வந்து அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகுது. கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்கனால கோபம் இங்கே அதிகமாக தெரியுது. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு இப்போ அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் இல்லாத வாழ்க்கையை அவங்களால நினச்சி பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் இல்லாமல் கூட வந்து என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியிலேருந்து இப்போ வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு, எந்த முயற்சியும் எடுக்காமல் வந்து உங்களே வந்து வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர்றது, உங்களே அடையிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் என்னென்னா, இது ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ண முடியுங்கிற வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸ்லோவாக ப்ராசஸ் பண்ணாதான் சக்ஸஸ் ஆகும். அண்ட் உங்களோட முயற்சியும் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. நான் மட்டுமே எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க, உன்னோட முயற்சி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நிறையா பேர் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கு வந்து நிறையா பேர் கைட் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது கைடன்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட வர்றதுக்காக, இல்லை உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக, உங்கள் கூட லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான எஃபர்ட் வந்து அதுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்குது, ஹெல்ப் கிடைக்குது, யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்னொன்று வந்து எனக்கு கேட்டிங்கன்னா, அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. இப்போ ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ண அந்த தருணங்கள் வந்து அவங்க நிறைய யோசித்து பார்க்குறாங்க. அந்த ஞாபகங்கள் அதிகமாக இருக்குது. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மீட்டிங்காக இருந்திருக்கும். உங்கள் 2 பேருக்குமே மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க மீன்ஸ் அந்த பெயின் இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப அமைதியாக ஹீல் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் உங்கள் பர்சன் இப்போ உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. உங்கள் ட்ரீமில் உங்கள் பர்சன் வராங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ சொல்ல வர விஷயங்கள் வந்து அவங்க எனர்ஜி வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ட்ரீமில் வந்து நீங்கள் அவங்க சொல்ல வர்றது உங்களுக்கு தெரியும். அவங்களோட வழி வந்து புரிஞ்சுக்கோ, நான் இவ்வளோ பெயினில் இருக்கேன், நீ புரிஞ்சுக்கோன்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எனக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்களோட நோக்கம் ஜென்யூனான ஒரு நோக்கம், ஜென்யூனான லவ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற எனர்ஜியில் அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, என்னவா பார்க்குறாங்க? எஸ், அவங்களுக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களுக்கே பிக்சர் பார்த்தா தெரியும், உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்கள நினைக்கிறீங்க நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குமே வந்து தூக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க. உங்கள் எனர்ஜி நீங்கள் நல்லா பாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே போயிட்டுருக்கு உங்கள் எனர்ஜி. நீங்கள் தூங்காமல் ஓவர் திங்க் பண்ணி அவங்களவே நினைக்கிறது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, பழைய நினைவுகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அவங்களோட ஆழ் மனது லவ் வந்து காதல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக நீங்கள் வெளியில் காமிச்சிக்கிறது ரொம்ப கம்மி. பட் ஆழ் மனதில் வந்து உங்கள் பர்சன் மேலே இருக்கிற லவ் வந்து லிமிட்டே இல்லாத அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க. அண்டு நீங்கள் வந்து அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்களை இன்னும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னும் உனக்கு வந்து என் மேலே லவ் இருக்குது, அது நல்லா தெரியுது, ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் நீ என்கிட்ட மறைக்கிற, நீ வந்து என்னை வந்து இக்னோர் பண்ணுறது வந்து நீ ஜஸ்ட் ஒரு நடிப்பு தான் அப்படின்னு அவங்க நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. சரிங்களா? நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, அது வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் வெளியில் வந்து காமிச்சிக்காமல் இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து ரீசன்ட் கம்யூனிகேஷனில் அழுதுருக்கலாம், ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கலாம், நீங்கள் அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க
பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள போயிருந்திருக்கலாம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன் உங்களுக்கு போயிருக்கும். இன்னும் சில பேர் வந்து உங்கள் எனர்ஜியை வந்து அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் நினைவுகள் அதிகமாக வருது அவங்களுக்கு. ஆனால் அதையும் மீறி நீ என்னை வந்து இக்னோர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் இக்னோர் பண்ணுறது வந்து அவங்களுக்குமே தூக்கம் இல்லாமல் தான் பண்ணுது. 2 பேருமே தூக்கம் இல்லாமல் தான் இருக்கீங்க. ரொம்ப யோசிக்கிறது, சடனாக எந்திரிக்கிறது, சடனாக அழுகிறது, இல்லை பாட்டு போட்டு கேட்கறது, அவங்க நினைவுகளில் இருக்கிறது, இல்லை அவங்கள பற்றி வேற யார்ட்டையாவது கேட்டு உங்கள் இமோஷன்ஸை வந்து ஜஸ்ட் கன்சோல் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்டு நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்களும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கே, நீயும் நீ மிஸ் பண்ணுற, அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்கன்னு அவங்க நல்லாவே தெரியுது. பாருங்க, நான் இந்த கார்டு வந்து ஆக்சுவலாக நான் யோசித்தேன். இந்த எனர்ஜி பைல் 1 யோசிக்கும் போது எம்ப்ரஸ் யோசித்தேன். மூன், எஸ், அது நம்ம அந்த அந்த இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ரீடிங் அந்த செட்லேயுமே வந்துருந்துச்சு. சீக்ரெட்ஸ், நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை வெளியில் காமிச்சிக்கிறது இல்லை. இதில் நல்லாவே தெரியுது, இமோஷன்ஸை வெளியில் காமிச்சிக்காமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் சில சீக்ரெட்ஸ் இருக்குது. சீக்ரெட்ஸ்னால் ஜஸ்ட் ஏதோ ஒரு பிஸ்னஸே பண்ணுறீங்கனாலும் அதை வந்து உங்கள் பர்சன்ட்டை ஷேர் பண்ணாமல், ஒரு ஜாப் கிடச்சிருக்குன்னா அதை ஷேர் பண்ணாமல், உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி கொண்டு போயிட்டுருக்கீங்க எதுவுமே வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காமிச்சிக்காத மாதிரி இருக்கீங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வத்தையே தூண்டுது. உங்கள் லைஃப்பில் சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவங்க நல்லாவே வந்து தெரியுது. இதை தாண்டி என்னென்னா, இன்னும் சில பேர் உங்களை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் வந்து இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற கோபம், வருத்தம்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் இவங்க தாண்டி வேறு பர்சன் கூட இருக்கலாமோங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன், ஒரு உங்களோட ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப பியூர். நீங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன். இதில் வந்து ட்வின் ஃப்ளேம் அதிகமாக இருக்குது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ், ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய பர்சன். அண்ட் நீங்கள் ஒரு ஆக்ஷன், உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுத்து வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க நல்லாவே தெரியுது. நான் வந்து நீயா வரமாட்டேன், என்னோட மெசேஜுக்காக இல்லை நான் ஆக்ஷன் எடுத்து வரணும்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அது உங்களுக்கு இதில் என்ன ஒரு பியூட்டினா, உங்களோட எனர்ஜி வந்து அவங்க நல்லாவே ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பைல் 1, உங்கள் எனர்ஜி நீங்கள் எவ்வளோதான் அவங்ககிட்ட சீக்கிரட்டாக மறைச்சிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அழுதுகிட்டு இருந்தாலும் அவங்க உங்கள் எனர்ஜியை அழகாக பிக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹை பிரிஸ்டஸ் வந்துருந்துச்சு. 2 பேருக்குள்ளுமே வந்து எனர்ஜெட்டிக்கலி வந்து நீங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆகியே தான் இருக்கீங்க. உங்கள் சோல் எப்பயுமே கனெக்டடாக தான் இருக்குது. 1111 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அவங்களுக்கு ஓகே, அது என்ன மாதிரியான ஃபீலிங் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறத பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க. எஸ், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஜட்ஜ்மெண்ட். அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள விட்டு போயிட மாட்டீங்க, உங்கள் கூட ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்குங்கிறத வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தேர்ட் ஐ சக்ரா வேற ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. ஏதோ ஒரு அவேக்கனிங் இப்போ வந்து அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த பேஷன், இந்த 2 இதுலேயும் பாருங்களேன், இங்கே வந்து நெருப்பு, பேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, சோல் எந்த அளவு கனெக்ட் ஆகிருக்குன்னு உங்ககிட்ட. இப்போ நீங்கள் 2 பேருமே கூட நான் சொல்லலாம், இந்த எனர்ஜி ஷிஃப்டில் வந்து 2 பேருக்குள்ளேயுமே வந்து அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அதுவும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற விதம், நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த அவ்வளோ அழகாக பேசுறது, அது எல்லாமே அவங்க ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. உங்கள் லாஸ்ட் மீட்டிங், லாஸ்ட் கான்வர்சேஷன், நீங்கள் லாஸ்ட் பேசின மெசேஜ், அனுப்பின மெசேஜ், பேசின விஷயங்கள், அது எல்லாமே. அண்ட் நீங்கள் உங்கள் பர்சனோட மெசேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சரியா, இதுதான் வந்து உங்களோட நோக்கம், எதிர்பார்ப்பு, அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே. பைல் 1 இப்போ வந்து நீங்கள் என்ன தான் மாஸ்க் போட்டாலும் அவங்க ஈஸியாக உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். எஸ், அட்ராக்ஷன் இங்கே அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த பர்சன் உங்களுக்கு டாக்ஸிக் பர்சனாக இருக்காங்கங்கிற பட்சத்தில் இந்த பர்சன், இந்த ரிலேஷன்ஷிப்காக உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்குது, சரியில்லை, இது உங்கள் எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணுது, உங்கள் செல்ஃப் ஒர்த்தை கொஸ்டின் பண்ணுது, உங்களோட டிக்னிட்டி வந்து இங்கே வந்து அதாவது உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கங்கிறாங்க யூனிவர்ஸ். உங்களைய
இந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யூனிவர்ஸோட. ஏன்னா தேவையில்லாத இடத்துல உங்கள் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எனர்ஜி வந்து ரொம்ப வேல்யூபிளான உங்கள் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்காம தேவையில்லாத இடத்துல வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு யூனிவர்ஸ்லேருந்து வர ஒரு மெசேஜ், இல்லை ஒரு அஷ்யூரன்ஸாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கிட்ட யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அஷ்யூரன்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டான பர்சன், ரைட் டைமில், அந்த டிவைன் டைமிங்கில் நீங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, சப்போஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான், சரியா, நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பர்சன் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. பைல் 1. இல்லை எனக்கு இதே பர்சன் தான் வேணும், டாக்ஸிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விஷ். அண்ட் இல்லை இந்த பர்சன் என்ன ஜென்யூனாக லவ் பண்ணுறாங்க, இந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது உங்களோட விஷ். பட் நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கீங்களோ, பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு சோல்மேட், கரெக்டான பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, யூனிவர்சிட்டி இருந்து இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 இதுதான் உங்களுக்கான மெசேஜ் அண்ட் கைடன்ஸ், வார்னிங் எல்லாமே. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் இப்போ என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். பைல் 2 உங்கள் பர்சனோட உண்மையான நோக்கம் என்ன, உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப இதில் நிறையா எனர்ஜிஸ் வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வந்து இப்போ இந்த பிரேக்கப்பில் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கும். பணம் உங்ககிட்ட இருந்து போகிறது, இல்லைன்னா நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட பணம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. சம் மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற மாதிரி இருக்குது, அது இங்கே பிளாக் ஆன மாதிரி இருக்குது. அது அகைன் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஒன்று நீ வந்து நான் உனக்கு ஒரு பணம் கொடுக்காம ஃபினான்ஷியலாக நீ எப்படி இருக்க, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்கள்கிட்டருந்து எனக்கு பணம் கிடைக்குமா, மணி ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா, அதுதான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், அதுதான் எதிர்பார்ப்பு. அவங்க எடுக்கிற மாதிரி ரெடியாக இல்லை. சிம்மம் இங்கே அதிகமாக இருக்குது, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். மகரம் அதே பேஷனோடு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே லவ்வோடு நீங்கள் இருக்கணும், அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு, வேறு எதுவுமே கிடையாது. பணம் ஓகே, அது வந்து செகண்டரியாக தான் எனக்கு இங்கே தெரியுது. அதே பேஷன், அதே லவ்வோட நீ வா, அதே எனர்ஜியோட நீ திரும்ப வா, அதுதான் அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. இப்போ அதுதான் அவங்களோட நோக்கமுமே. உங்ககிட்ட நீங்கள் ஆக்ஷன் எடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக கொண்டு போகணும், அதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. என்னை லைஃப்குள்ளே விடு, அவங்க கேட்குறது அதுதான். உன் லைஃப்குள்ளே என்னை விட, ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, ஏன் விட மாட்டேங்கிற. பணம், ஃபிசிக்கல் விஷயத்துக்கும் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ், உங்களை ப்ரைவேட்டாக மீட் பண்ணணும், ஃபிசிக்கல் அந்த விஷயம் அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா அவங்க ஆக்ஷன் எடுத்து வர்றதை விட நீங்கள் வரணும், அதே பேஷன் உங்ககிட்ட இருக்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்குது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம், இல்லை நீங்கள் ஏதோ சம்திங் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து உங்கள் பர்சனுக்கு மெசேஜ் பண்ணாமல் ஜஸ்ட் பிளாக் பண்ண மாதிரி தெரியுது. நீங்களும் உங்கள் பர்சன் ஏதோ ஒரு பிளாக்கிங் நடந்திருக்கு, அந்த பிளாக் பண்ண விஷயம், இப்போ நடக்கிற விஷயம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஓகே, ஸோ மிதுனம் இங்கே இருக்குது.
நான் சொல்லியிருந்தேன், அவங்க உங்ககிட்ட லவ் எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வரணும். அதே லவ், அந்த பழைய லவ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி, ஒரு குயின் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லவ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியல. உங்களோட எதிர்பார்ப்பு அதிகம்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க வந்து நீ ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குற, என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பாரங்கள், எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, உன்னோட எதிர்பார்ப்பு வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் நான் வந்து ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கு, உனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கோ, உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கோ, என் மனசில் இருக்கிறலாம் சொல்கிறதுக்கோ நான் தயார் இல்லை. அது எனக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது. எனக்கு வந்து அது வந்து வேறு ஏதோ இவங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? வேறு பெரிய பெரிய பொறுப்புகளை வந்து இவங்க சுமந்து விட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ எந்த விதமான இப்போ நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எனக்கு வேறு சில பொறுப்புகள் இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு உன்னோட லவ் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வரணும். இது வந்து நல்லாவே தெரியுதுன்னா, நைட் ஆஃப் வார்ட்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்ஷனுக்குரிய கார்டு தான். அங்கே பாருங்கள், மறுபடியும் நைட் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபிசிக்கலான விஷயங்கிற வந்து அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குங்க. நான் அகைன் சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ அவங்க லைஃப் வந்து ஸ்டேபிளாக இல்லை. சரிங்களா? நான் ரொம்ப பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளோ என் பொறுமையை ஏன் இந்த அளவுக்கு சோதிக்கிற அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. ரொம்ப அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஹீல் ஆகிறதுக்கு, பொறுமையாக இருக்கிறதுக்கு, அவங்க வாழ்க்கையை ஸ்டேபிளாக கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இப்போ ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. நீங்கள் இல்லாமல் அவங்க ஒன்று ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே லைஃப்பில் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி மாறி அவங்க லைஃப்பில் பார்த்து இன்னும் அவங்கள வந்து கன்ஃபியூஷனில் வந்து அவங்கள வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நான் வந்து உங்க கூட வந்து சேராமல் இருக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ளே இருக்கிற இந்த வித்தியாசங்கள், ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது நல்லாவே தெரியுது. ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டே இருக்கவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், நிறையா வந்து அதில் பொறுப்புகள் இருக்குது, என்னால் அது முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் சொல்ல வராங்க. அவங்க நீங்கள் சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணணும். சரிங்களா? நான் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன், நான் அமைதியாக தான் இருப்பேன், பட் நீ என்னை சேஸ் பண்ணு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் எனக்கு இன்னொரு எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது. நீங்கள் வந்து வேறு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கீங்க, ஒரு ரொமான்டிக் பார்ட்னர், இல்லை அப்பா அம்மா யாரானாலும், பேரண்ட்ஸ் யாரானாலும் சரி, இல்லை யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா, அவங்கள விட்டுட்டு நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட வரணுங்கிறது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது சில பேருக்கு, இதில் நிறைய எனர்ஜிஸ் அது இருக்குது. தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போகணும். சரியா? இது வந்து அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் லைஃப்பில் யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், உங்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அது அவங்களுக்கு பிடிக்கல, அது அவங்களுக்கு கோபம் வருது. பட் அதான், நீங்கள் உங்கள் சைடு இருந்தால் அவங்க வந்து மெசேஜ் எதிர்பார்க்குறாங்க, கால் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு நீ மெசேஜ் பண்ணிட்டியா, ஓகே நானும் உனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன், நம்ம பழைய மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவங்களோட எதிர்பார்ப்பு. அதுதான். சரிங்களா? சரி, இப்போ எப்படி உங்களே வியூ பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க இப்போ இந்த பிரேக்கப் டைமில்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள் பர்சன்ட்ட பேசுறது இல்லை, அவங்கள அவாய்ட் பண்ணுறீங்க. சொல்லணும்னா அவங்கள கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க. அது அவங்களுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. சரி, இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க? உங்கள் கூட இருந்தால் அவங்க லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையும் வந்து நீங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த், நீங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். சரிங்களா? எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் கூட இருந்தால் அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே இன்னும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு போகலை. நீங்கள் என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், இல்லை உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும், நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த சோல் கனெக்ஷன் வந்து வேறு யார்ட்டையுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. இன்னுமே வந்து நீங்கள் என்னதான் குயின் எனர்ஜியில் இருந்தாலும், ஸ்ட்ராங்காக இருந்தாலும், இந்த பர்சனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்கறதுக்கு வேறு யாருனாலையுமே முடியாது. உங்களை ரீப்ளேஸே பண்ண முடியாது. உங்கள் இடத்துல யாருனாலே வர முடியாது. அது அவங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருச்சு. நல்லாவே அவங்களுக்கு புரியுது, உங்கள் இடத்துல யாருனாலே வர முடியாது. அப்படிதான் உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்குறாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி, நீங்கள் கூட இருந்தால் எல்லாமே எனக்கு கிடைக்கும். அதுதான் அவங்க அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டு, ஒரு பியூரான கிஃப்ட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட். அது பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ
ஓகே, மேபி இதுக்கு முன்னாடி அவங்க வந்து உங்களை ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குற ஒரு பர்சனாக உங்களை மட்டும் தான் பார்க்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, அப்படி தான் உங்களை பார்க்குறாங்க. யா, இது நான் ரொம்ப ஸ்ட்ராங், மறுபடியும் அதே தான் வருது. இன்னும் ஸ்ட்ரென்த், நீங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த், நீங்கள் தான் எல்லாமே அவங்களுக்கு. நீங்கள் இருந்தால் போதும் அவங்க லைஃப்பில், எதுவுமே வேண்டாம், இதுதான் அவங்களுக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நீ வந்து வெளியில் ஒரு முகம் உள்ள ஒரு முகம் மாஸ்க் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. உனக்கு வந்து என் மேலே லவ் நிறையா இருக்குது, ஆனால் நீ வந்து என்கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே வந்து நீ ப்ரிட்டன் பண்ணுற, நடிக்கிற, நீ வந்து நீ இமோஷ்னலாக என்னை விட்டு டிட்டாச் ஆகிட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதில் என்னன்னா, அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு ஆக்ஷன் எடுத்து வந்தாலும் நீங்கள் விடமாட்டீங்க. நீங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கீங்க, பழைய காயங்கள்லேருந்து வெளியில் வரல, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஆனால் நம்பிக்கை நிறையா இருக்குது, நீங்கள் எங்கேயும் போயிட மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எஸ், நீங்கள் தான் உங்கள் சோல்மேட், வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 10 ஆஃப் கப்ஸ் கம்ப்ளீஷன், நீங்கள் மட்டும்தான். நான் ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் மட்டும்தான் அந்த லவ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து உங்கள் கூட மட்டும்தான் அவங்க லைஃப்பில், உங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான் அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும். வேறு யாரு கூட அவங்க அதை ஃபீல் பண்ணலை, ஃபீல் பண்ணவும் மாட்டாங்க. ஃப்யூச்சர்லேயும் வந்து உங்களை வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க உங்களைய வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நீ என்னை மறந்துட்டு நீ வேற ஒரு வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டியா, இல்லை தேர்ட் பார்ட்டி கூட போயிட்டியா, அதுதான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களோட தேவையை நீங்கள் தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வரணும் தான். ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டி கூட நீ வந்து அட்டாச் ஆகிட்டியா, உனக்கு தேர்ட் பார்ட்டி அவங்களோட தான் வந்து உன்னோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா, நீ என்னை மறந்துட்டியா அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் உங்களை பார்க்குறாங்க. உங்களை ஒரு கம்ப்ளீஷனாக பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்புள் மாதிரி பல ஜென்மங்களில் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சோல் வந்து அவங்க கனெக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அவங்க லைஃப்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள விட்டு விலகி போகிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அட்ராக்ட் ஆகி வர்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து பவுண்ட்ரி போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி நிறைய காயங்கள் இருக்குது உங்களுக்கு. ஆனால் உங்கள் பர்சன் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. நீங்கள் என்னதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான ரியாக்ஷன் கொடுத்தாலும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணனாலும் அவங்க உங்களை நோக்கி வரணுங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டாங்க. இதில் கடகம் அதிகமாக இருக்குது, கும்பம் அதிகமாக இருக்குது, சிம்மம் இதெல்லாம் நிறையா இருக்குது, விருச்சகம், நீங்கள் உங்கள் பர்சன், கடகம், விருச்சகம், மீனம், 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கும் அந்த பெயின் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பெயின் இருக்குங்கிறத தாண்டி நீ மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு வழி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. உன்னால் மட்டும்தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு தனிமையில் கொண்டு போகிறதுக்கும் வழி கொடுக்கறதுக்கும் உன்னால் மட்டும்தான் முடியும். வேறு யார் நினச்சாலும் என்னை அசைக்க முடியாது. ஆனால் நீ என்னைய இந்த மாதிரி ஒரு தனிமைக்கு கொண்டு போயிட்ட, இந்த அளவுக்கு என்னை யோசிக்க வச்சுட்ட, இந்த அளவுக்கு எனக்கு வழி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹெவியான ஹார்ட் பிரேக் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. யாரு கூடயுமே அவங்கனால வந்து சேர முடியல அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு 2 கார்டு. ஏன்னா ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்காங்க, வலி அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் அவங்க ஃபீலிங்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ. Two of Cups. லவ் எதிர்பார்க்குறாங்க, லவ் வேணும், தனிமையில் இருக்கேன், சந்தோஷம் இல்லை, இருட்டில் இருக்கேன், பட் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னதான் என்னை விட்டு தள்ளி இருந்தாலும் என்னோட கவனம் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் இல்லாமல் நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் கிடச்சா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஒரு நம்பிக்கையோடு அவங்க வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் வேணும். நீங்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆமாம், அது நல்லா தெரியுது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருப்பீங்க. ஒன்றால் அதான் இதுவும் தனிமை தான், நான் தனியாக தான் இருக்கேன்னு நினைக்கிறாங்க. டார்க் எனர்ஜி தான், ரொம்ப டார்க்காக இருக்காங்க பாருங்கள். பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ட் பிரேக் ஹெவியாக இருக்குது. ஓகே, பைல் 2க்கு வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க?
அவங்க கரண்ட் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து க்ரோத் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஹீல் ஆகிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட்னு போயிட்டுருக்கீங்க, கான்ஃபிடென்ட் ஆகிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. பட் உங்கள் பர்சனால் முடியல, எனர்ஜி அப்படி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப தனிமைக்கு போயிட்டாங்க, சந்தோஷமே இல்லை. உங்களை எப்படா நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, எப்படா ஒரு மெசேஜ் வரும், எப்போ கால் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட அவங்களுக்கு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடந்தால் கூட அதில் அவங்க சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணலை. அவங்களோட சந்தோஷம் வந்து வேற. நீங்கள் தான் அவங்களுக்கு இப்போ கரியரில் வந்து ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குது, பணம் நிறையா கிடைக்கிது, இல்லை ஃபேமிலியில் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, அவங்களுக்கு திருப்தியாக இல்லை. நீங்கள் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏஞ்சலோட கைடன்ஸ் இது அவங்க கரண்ட் எனர்ஜி. தனிமையில் தான் இருக்காங்க. 2 கார்டு சேர்ந்து வருது. உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வர மாதிரி இருக்குன்னு சர்ப்ரைஸ்க்கு ரெடி ஆகுங்க. யூனிவர்ஸோட மெசேஜ் லவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்குள்ளே வரப்போகுது. ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் லைஃப் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு பெரிய மேஜிக் மாதிரி ஒரு மிரக்கல் வந்து உங்களுக்கு லைஃப்பில் நடக்க போகுது. பட் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. இல்லை எனக்கு வேணாம், இதே பர்சன் தான் வேணும், இதே வழியோடு தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு நெகட்டிவாக இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ ரொமான்டிக் சர்ப்ரைஸ் ரெடியா இருங்க. உங்க பர்சனே வரலாம். அது வந்து நீங்க எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறீங்கிறத பொறுத்து தான். உங்க ட்ரீமை கொஞ்சம் கவனிங்க. பைல் 2க்கு இது ஸ்பெஷலான ஒரு மெசேஜ் எனக்கு தெரியுது. உங்க ட்ரீமை நீங்க நல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க, அதை நோட்டீஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுல ஏதோ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வருது. பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னே உங்கள் லைஃப்பில் தெரில, குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக யூனிவர்ஸ்ட்டு அந்த கேள்வி கேட்டு எனக்கு ட்ரீம் மூலமாகவோ இல்லை ஏதாவது மூலமாகவோ எனக்கு மெசேஜ் கொடுன்னு சொல்லி மனசார அதை நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சருக்காக வெயிட் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் ட்ரீம்லையோ இல்லை உங்களுக்கே உங்கள் இன்ட்யூஷன் மூலமாகவோ உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க வர மெசேஜ் அந்த ஆன்சர் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ரொம்ப கிளியராக அது புரியணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காமாக இருக்கணும், நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ எஸ், ஏதோ சம் கனெக்ஷன் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சோல்மேட் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. ஏன்னா தெரியுது இந்த லவ், உங்கள் சோல்மேட் கூட உங்களுக்கான லவ் கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவான பர்சன். எல்லா நல்ல விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ரொம்ப சாம் அதிகம் உள்ள ஒரு பர்சன். அதுதான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெட்டரான லவ்க்கு வந்து டிசர்விங். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பைல் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், நான் டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.